ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடி அமாவாசை திதி கொடுக்கக்கூடிய நேரம் பற்றியும், அது எப்படி திதி கொடுக்கணும், யார் திதி கொடுக்கணும், எந்த நேரத்தில் திதி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே முழுமையாக விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மாதந்தோறுமே அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வரக்கூடிய ஆடி மாத அமாவாசை, புரட்டாசி மாத மங்க மகாலயபட்ச அமாவாசை, தை மாத அமாவாசை, இந்த மாதிரி 3 அமாவாசை தினங்கள் ரொம்பவுமே பார்த்திங்கன்னா பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படக்கூடியதுங்க. அது எல்லாருக்குமே அறிந்த ஒன்று. வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகளில் தங்களோட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இந்த மாதிரி தினங்களில் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா ஆண்டு முழுவதுமே அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் சேருங்க. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் தவற விட்டுறாதீங்க. நடப்பாண்டு ஆடி மாதம் 19ஆம் தேதியான ஆகஸ்ட் 4ஆம் தேதியில் அமாவாசை வருதுங்க. இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் எப்படி வழிபடணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது நல்லதுங்க. தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் செய்யலாம். ஒருத்தருக்காவது அன்னதானம் வாங்கி கொடுங்க. என்ன அன்னதானம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இந்த மாதிரி செய்கிறது மூலமாக பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கலாம் என ஜோதிட சாஸ்திரமே சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசை தினங்களில் காகத்துக்கு படையல் போடுவதும் முன்னோர்களை மகிழ்ச்சியாக்குவதற்கும் எளிய வழின்னு சொல்லலாங்க. அதனால் அந்த முறையை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்க. ஆடி அமாவாசை திதி ஆகஸ்ட் மாதம் மாலை 5 மணிக்கு தொடங்கி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தொடங்கி மறுநாள் 4ஆம் தேதி மாலை 5:32 வரை இருக்கிறதுனால ஆகஸ்ட் 4ஆம் தேதி முழுவதுமே நீங்கள் திதி கொடுக்கலாங்க. அதனால் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் திதி கொடுக்கறதுல தப்பு இல்லை. எந்தெந்த நீங்கள் அன்னதானம் செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஆடி மாதம் இந்த அமாவாசை தினங்களில் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் பசுமாட்டுக்கு வாழைப்பழம் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அதே மாதிரி கோதுமையினால் செய்யப்பட்ட உணவுகளை அன்னதானமாக கொடுங்க. இது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் இந்த ஆடி அமாவாசையை மறக்காமல் சரியான முறையில் பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க. இந்த அமாவாசை விரதம் எதுக்காக கடைப்பிடிக்கணும்னு சில பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும். பெற்றோர்களை அவங்க உயிரோடு இருக்கும்போது கவனித்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது எப்படி பிள்ளைங்களோட கடமையோ, அதுபோல் அவங்க இறந்த பிறகும் அவங்களோட ஆத்மா திருப்தி அடையும் வகையில் அவங்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவதும் கடமைங்க. முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளான அமாவாசை தினங்களில் ஆண்கள் உபவாசமாக இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடணும். அப்படி அனைத்து அமாவாசைகள்லையும் விரதம் இருக்க முடியாதவங்க முக்கிய சில அமாவாசைகளில் கண்டிப்பாக விரதம் இருக்கணும். முன்னோர்களின் அருளும் ஆசியும் இருந்தால் மட்டும்தான் தெய்வங்களோட ஆசி நமக்கு கிடைக்கும். அதனாலேயே அமாவாசையில் கண்டிப்பாக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை இந்த 2024 அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, முன்னோர்களை வழிபட ஏற்ற மிக சிறந்த அமாவாசை நாள் ஆடி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுது. முன்னோர் வழிபாட்டிற்குரிய தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை ஆடி அமாவாசை. இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஆகஸ்ட்
4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து வருதுங்க. அம் இந்த அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை 4:56 துவங்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி 5:32 மணி வரை அமாவாசை திதி இருக்குன்னு ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வந்து முன்னோர்கள் வழங்கும் அருளை வந்து ஆசியையும் நமக்கு வழங்கக்கூடிய கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது மிக மிக சிறப்பானதாக வந்து இருக்குங்க. இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்வதற்கான நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஆடி அமாவாசை அன்று காலை 6 மணி முதல் 11:55 மணி வரையிலான நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபடலாம். பொதுவாக பகல் 12 மணிக்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அதுலேயுமே இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வரதுனால அன்றைய தினம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரங்க. அதனால் அதுக்கு முன்பாக முன்னோர் வழிபாட்டை நிறைவு செஞ்சிடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கடல் சார்ந்த நதிகள் சார்ந்த இடங்களில் சென்று புனித நீராடி தர்ப்பணம் கொடுங்க. முடியாதவங்க குளக்கரையில் தர்ப்பணம் கொடுக்கலாம். இது எதற்கும் வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டிலேயே வலது கையில் எள் வைத்து கொண்டு முன்னோர்களின் பெயர்களை சொல்லி காசியை நினைத்து கொண்டு கையில் வைத்திருக்கும் எள் கட்டை விரல் வழியாக வழிந்து ஓடும்படி நீர் ஊற்றி முன்னோர்களும் எள்ளும் தண்ணீரும் இறைத்துவிட்டு சூரியனை வழிபடலாம். அந்த தண்ணீரை கால்படாத இடத்தில் ஊற்றி விடலாங்க. படையல் போடும் நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்களுக்கு வீட்டில் இலை போட்டு படையல் போடுறவங்க பகல் 12 மணிக்குள் போட்டுடணும். அப்படி முடியாதவங்க அப்படின்னா பகல் 11:30 மணிக்கு பிறகு, அதாவது யமகண்ட நேரம் நிறைவடைந்த பிறகு படையல் போட்டு வழிபடலாம். வீட்டில் இருக்கும் முன்னோர்களின் படங்களை எடுத்து வைத்து அதற்கு பூ போட்டு ஒரு விளக்கேற்றி வைக்க வேணும். பிறகு இலை போட்டு அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்தோ அல்லது வீட்டில் சமைத்த உணவுகளையோ படையலாக இட்டு வழிபட வேணும். காகத்திற்கு இலை போட்டு உணவு படைத்த பிறகு வீட்டில் உள்ளவங்க உணவு உண்ண வேணும். குறிப்பாக வீட்டில் இருக்கும் ஆண்கள் காலை முதல் உபவாசமாக இருந்து படையல் போட்ட பிறகே உணவு சாப்பிட வேணுங்க. வீட்டில் முன்னோர் வழிபாடு செய்கிறவங்க எப்படி செய்யணும்னா, பகலில் படையலிட்டு வழிபட்ட பிறகு மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் முன்னோர்களை நினச்சி நெய் விளக்கேற்றி வழிபடணும். இது அவங்களுக்கு மோட்சத்தை அளிக்கும். கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் வழக்கமாக ஏற்றும் விளக்கனை ஏற்றினாலும் தனியாக ஒரு அகலில் முன்னோர்களுக்காக நெய் விட்டு விளக்கேற்றி வழிபட வேணும். அன்றைய தினம் யாராவது 2 பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும். ஏழைகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கியும் கொடுக்கலாங்க. பெண்கள் செய்ய வேண்டியதும் கூடாததும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமங்கலியாக இருக்கும் பெண்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. விரதத்திற்கு சமைக்கும் பெண்கள் சாப்பிடாமல் வெறும் வயிற்றோடு சமைக்கக்கூடாது. கணவனை இழந்த பெண்கள் தங்கள் கணவருக்காக அமாவாசை அன்று விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். மகன் தர்ப்பணம் கொடுத்தாலும் அவர்களும் கணவருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். சுமங்கலிகளாக இருக்கும் பெண்கள் தங்களின் இறந்து போன பெற்றோரை நினைத்து அவங்களின் படத்திற்கு முன்பாக அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வைத்து வழிபடலாம். படையல் போட முடியாத பெண்கள் யாருக்காவது அன்னதானம் வழங்கலாம். இப்படி நம்ம வணங்கும் போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்குங்க.